இப்போது பித்தப்பைனா என்ன? அதாவது இந்த கல்லீரலுக்கு கீழே சின்னதாக ஒரு பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும். அதுதான் பித்தப்பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தப்பையோட வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த நீர் சுரப்பது. சரிங்களா? இந்த பித்த நீர் சுரந்து அது வெளியேற்றுவது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதிகமாக அது பித்த நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதிகமாக பித்த நீர் சுரக்கும் பொழுது அந்த பித்த நீர் ஒரு கட்டத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகி அது கல்லாக உருவாகுது. இது சாதாரண நம்ம வந்து கிட்னிக்கு பார்க்குற மாதிரி கிட்னி ஸ்டோன் மாதிரி கால்சியம் கல் கிடையாது. இது கொழுப்பு கல்லாக தான் மாறுது. பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பும் அதிகமாக கொழுப்பும் சேரும்பொழுது தான் இந்த பித்தப்பை கல் உருவாவதற்கு முக்கிய காரணமே. கிட்னி ஸ்டோனுக்கு சொல்கிற மாதிரி கிடையாது. இது முழுமையாக பார்த்திங்கன்னா உப்பும் கொழுப்பும் சேர்ந்தது தான். இதனால தான் இந்த பித்த நீர் நமக்கு பிரச்சனை உருவாகுது. பித்தப்பை கல் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பித்தப்பை கல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக ஒரு வடிவத்தில் இருக்கும், ஒரு மிளகு சைஸில் இருக்கும். இல்லைன்னா வந்து புளியங்கொட்டை சைஸில் கூட அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். புளியங்கொட்டை சைஸில் கூட மாறும். பார்த்திங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் வரை பிரச்சனை இருக்காது. ஒரு 12 மில்லிமீட்டர் வரை பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே ஆகும்பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் உருவாகுது. இப்போது பித்தப்பை கல் இருக்குது, இதற்கு ஒரு நிவாரணம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, முதல்ல நம்ம கொடுக்கறது பேதி மருந்து தான் நம்ம கொடுப்போம். சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணும் பொழுதே இந்த பித்தக்கல் வந்து நீக்கிடுவாங்க. அதாவது சுத்தம் பண்ணுவது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஒரு பார்த்திங்கன்னா பேதி மருந்தில் வந்து சின்னாமுக்கி, கடுக்கத்தோடு, கிஸ்மிஸ் இது மூணையும் நம்ம சேர்க்கணும். சின்னாமுக்கி அப்படின்றது ஒரு கையளவு எடுத்துக்கோங்க, கடுக்கத்தோடு 2-3 எடுத்துக்கோங்க, கிஸ்மிஸ் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணியை வந்து கொதிக்க விட்டு அந்த நீரை வந்து நம்ம குடிக்கணும். அது ஒரு கஷாயம் மாதிரி தான். அது வந்து இரவு நம்ம படுக்கும் முன் அதை குடிச்சிட்டு படுத்துருங்க. இது குடிச்சிட்டு படுக்கும் பொழுது காலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வயிற்றில் இருக்க கழிவுகள் வெளியேற்றிவிடும். அந்த கழிவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாகவும் இல்லைன்னா வெளிர் மஞ்சளாகவும் இல்லை பச்சை நிறமாகவும் போகுவதை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ வந்து கழிவுகள் கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்படப்படும். இனி இந்த பேதி மருந்து சாப்பிட்டு திருப்பி நம்ம ஹெவியான ஃபுட்ஸை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ரொம்ப மிதமான ஆகாரங்கள், மோர் சாதம், இந்த தயிர் சாதம், இந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. தண்ணீர் வந்து நிறைய குடிச்சிக்கோங்க. இனி இந்த பித்தப்பை கல் இருக்கா, நாட்டு மருந்து கடையில் பாருங்கள், நெருஞ்சில் பொடி அப்படின்னு கிடைக்கும். நெருஞ்சில் அப்படின்னா கோக்ஷூரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம பித்தப்பை கல் இருந்துச்சுன்னா நெருஞ்சில் பொடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1 கிராம் எடுத்து அதை வந்து தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு, லவங்கப்பட்டை, மஞ்சள் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒரு கிராமாக எடுத்துக்கோங்க. எடுத்து பசு நெய்யில் வந்து இது நல்லா வறுத்துக்கணும். சரிங்களா? வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்ல தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை வந்து சூப்பாக குடிங்க. இது நம்ம குடிக்கும் பொழுது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கல்லாக இருந்தாலும் சரி இது கம்ப்ளீட்டாக அது ஒன்று பொடிச்சிடும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அது யூரின்லேயோட்டு வந்துடும். அது வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தாழை இந்த பித்தப்பைக்கு வந்து ஒரு எதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கத்தாழையோட வேலையே பாருங்களேன், சுத்தப்படுத்துவது தான் வேலை. அப்போ கண்டிப்பாக இது வந்து இந்த கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தும். கத்தாழை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் ஜெல்லு. அந்த ஜெல் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மஞ்சள் கலர்லலாம் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்ல 2 பீஸ் ஃப்ளஷ் எடுத்துக்கோங்க. அந்த ஜெல் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் வேணால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் தேன் சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து கத்தாழையோட முக்கிய பங்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பித்தப்பை கல் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து மாற்றிடும். அவ்வளோ சக்தி இருக்குது. இனி அடுத்த ஜூஸ் ஏதாவது குடிக்கணுமா அப்படின்னா புதினா ஜூஸ். பயங்கர வலி, பித்தப்பை கல்னால நமக்கு பயங்கர வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதினா ஜூஸ் குடிங்க, கேரட் ஜூஸ் குடிங்க. இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் பொழுது அந்த வலி கம்ப்ளீட்டாக குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போது இந்த பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னா என்ன அறிகுறியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவு செமிக்காது, செரிமான பிரச்சனை வரும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், செமிக்கலை அப்படின்னு சொல்லி ஓம தண்ணீர் குடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது மாத்திரை ஏதாவது எடுத்து போடுறது. ஆனால் இதில் ஒன்றும் லைட்டாக குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக பூர்ணமாக குறையாது. இல்லைன்னா ஏன்னா இது வந்து பித்தப்பை கல்லோட பிரச்சனை. இப்போது ரொம்ப அறிகுறிகள் அப்படின்னா கரெக்டாக இந்த பாருங்கள், இந்த பித்தப்பை கல் வலி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவு சாப்பிட்றத குறைச்சிருவோம். தொப்புள் பகுதிக்கு மேலே ஒரு வலி ஏற்படும். அந்த வலி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இடுப்பு வழியாக போகும்.
நமக்கு வந்து பின்பக்கம் நமக்கு முதுகு வலியிலும் உண்டாகும். இது வந்து அசாதாரண வலி, இது தாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு வலி நமக்கு இதில் ஏற்படும். இதனால என்ன ஆகும்னா, பித்தப்பை கல் இருக்குனாலே வாயு தொல்லை ரொம்ப அதிகமாக வாயு தொல்லை வந்துடும். அஜீரணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இனி பித்தப்பை கல் இருக்குன்னா அடுத்த அறிகுறி பார்த்தீங்கன்னா நல்ல வயிற்று வலி உண்டாகும், வாந்தி உண்டாகும், பேதி உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து ஒரு மஞ்சள் கலரில் போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த பித்தப்பை கல் இருக்கும் பொழுது நமக்கு முக்கியமாக வயிற்று வலி வருது இல்லையா? வயிற்று வலி எதனால் வருதுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை, அதாவது பித்த நீர் சுரக்கும் பை, அதுதான் பித்தப்பை. இது என்ன ஆகும்னா, தேவையான பித்த நீர் சுரக்க முடியாமல் இது அங்கே ஒரு பிளாக் வருது. எதனால்? இங்கே ஒரு கல் வந்து உருவாகும் பொழுது அங்கே ஒரு பிளாக்கேஜ் வருது. அந்த பிளாக்கேஜ் வரும்பொழுது நம்ம சாப்பிட்ற ஆகாரமாக இருந்தாலும் சரி செமிக்காது, நமக்கு தேவையற்று சாப்பிட மாட்டோம். நம்ம சாப்பிட்றது ஒழுங்காக நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம மிதமான ஆகாரம் சாப்பிடுங்க, நல்ல செமிக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே செமிக்கிற பிரச்சனை தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? நம்ம வயிறு வலி தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் ரொம்ப செமிக்கிற ஆகாரம் சாப்பிடுங்க. செமிக்கிற ஆகாரம் சாப்பிடும்பொழுது இந்த பித்தப்பைகள் இருந்தாலும் அந்த வலி அவ்வளோவா உண்டாக்காது. ஆனால் நம்ம ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் முடிச்சு இடையில நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. அந்த டைம் வலி ஏற்படும். ஏன்னா அப்போது பித்தப்பை சுரக்கிறதுக்கு அந்த பித்த நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது அது வெளியேற்ற முடியாத அவதிப்படும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையே நமக்கு ஆரம்பமாகும். இந்த பித்தப்பை கல் வந்து நம்ம சரி பண்ணவே இல்லை, அது அங்கேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிப்புகளை உண்டாக்கும். ரொம்ப உஷாராக நம்ம இருக்கணும். இதை நம்ம அப்படியே நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா, இந்த பித்தப்பை வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு லைட்டாக தான் வீங்கும், பின்ன போக போக நன்றாக வீங்கி அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரேராக தான் அது ஆகும், ஆனால் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மருந்துகள் எடுத்து அது குணப்படுத்தணும். இன்னும் நம்ம அதை சரி பண்ணலைன்னா இது வேறு பல பிரச்சனைகள், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, அது கொழுப்புகள் நிறைந்த பிரச்சனைகளாகவும் இது வரும். சுகருக்கு இந்த பிரச்சனை வரும், ஒபேசிட்டி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் அது கொண்டு போய் முடியும்.